ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொள்ளு ரசம் டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெஞ்சு சளி இருமல் இருக்கிறவங்க கொள்ளு ரசத்தை சாதத்தோடையோ இல்லை டம்ளர்லேயோ ஊற்றி குடிக்கும் போது நெஞ்சு சளி இருமல் சீக்கிரமாக சரியாயிடும். அது மட்டும் இல்லைங்க, கொளுத்தவனுக்கு கொள்ளு இளைத்தவனுக்கு எள்ளுன்னு பழமொழி சொல்லுவாங்க. உடல் எடை குறையணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் 2 முறை கொள்ளு ரசம் செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக உடல் எடை குறையிறத நீங்களே பார்க்கலாம். கொள்ளோட பெனிஃபிட் சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ரசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொள்ளு சேர்த்துட்டு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்திக்கோங்க. இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு 6லேருந்து 7 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் இந்த அளவுக்கு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போது ஒரு தக்காளி எடுத்துகிட்டு தக்காளியோட தோல் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வாட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சுட்டு தக்காளியோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு 4 சின்ன வெங்காயத்தை எடுத்து இதே மாதிரி நல்லா வாட்டிக்கோங்க. கொள்ளு ரசம் பண்ணும்போது தக்காளி வெங்காயத்தை இந்த மாதிரி சுட்டுட்டு சேர்த்தோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயத்தோட வெளித்தூள் நல்லா கருப்பு கலர் ஆகிற வரைக்கும் சுட்டுக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் உள்ளே நல்லா வெந்திருக்கும். இது ஒரு சைடில் இருக்கட்டும். அடுத்ததான் ஒரு உரல் இல்லை மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மல்லி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா நுணுக்கிக்கோங்க. ரொம்பவும் ஃபைன் பவுடராக இல்லாமல் இந்த அளவுக்கு கொரகொரப்பாக நுணுக்கிக்கோங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே உரலில் 7 to 8 பூண்டு பற்கள் சேர்த்திக்கோங்க. இது கூடவே நம்ம சுட்டு வச்சுருக்க வெங்காயத்தோட வெளியில் இருக்க கருப்பு கலர் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்திக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு 1-2 தட்டி எடுத்துக்கோங்க. மிக்சியில் போடுறதா இருந்தால் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு தட்டினா போதும். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சுட்டு வச்சுருக்க தக்காளியை கையாலே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தக்காளியை சுட்டுட்டு நம்ம மசிக்கும் போது நல்லா மசிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இந்தளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த தக்காளியோடையே நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற பவுடரையும் தட்டி வச்சுருக்கிற பூண்டு வெங்காயம் விழுதையும் சேர்த்துட்டு தக்காளியோடு சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கொள்ளு ரசத்துக்கு மட்டும் இல்லை, எந்த வகை ரசமாக இருந்தாலும் இந்த மாதிரி தக்காளியை சுட்டுட்டு கையிலே மசிச்சு பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ கொள்ளு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்திக்கோங்க. கொள்ளு பருப்பு வேக வச்ச தண்ணியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த பருப்பை நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் நம்ம ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கிற அந்த கரைசலை சேர்த்திக்கோங்க. இது கூடவே நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற கொள்ளு தண்ணியை சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இந்த டைமில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலைன்னா கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரசம் முறக்கட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ரசம் நல்லா முறக்கட்டி வந்துருச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த கொள்ளு ரசத்தை கட்டுத்தண்ணின்னு கூட சொல்லுவாங்க. வழக்கமாக பண்ணுற ரசத்தை விட இந்த ரசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி இருமல் இருக்குது, சளி ரொம்ப நாளாக விடவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரசத்தை அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே போல் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நீங்களும் இதே மெத்தடில் கொள்ளு ரசத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.